ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காஞ்சிபுரத்தில் இருக்க ஸ்ரீ செல்வ விநாயகர் கோயிலில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே வந்து போனோடனே நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பாலமுருகரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பால விநாயகர் இருக்கார். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கருவறையில் விநாயகர் செல்வ விநாயகர் இருக்கார். ஸோ இப்போ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து சிலையாக தான் இருக்கும். எல்லாரோட சாமியோட சிலையும் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும். மேலே வந்து எல்லாரோட சிலையும் இருக்கிறதுனால இது மட்டும் இல்லாமல் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பேஸில் இவ்வளோ சாமியை வந்து கவர் பண்ண முடியுமா அப்படின்றது இந்த கோயிலில் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா சின்ன ஸ்பேஸ்லேயே வந்து எல்லா சாமியுமே வந்து இந்த கோயிலில் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட் இப்போ போகும்போது நம்ம எல்லா சாமியும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ துர்கா தேவி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சிலை அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். நம்ம வந்து கோயில் உள்ளே வந்த உடனே இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அம்மன் இருப்பாங்க. இங்கே வந்து தேவி கருமாரி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆலயம் இங்கே வந்து சின்னதாக அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற ஒரு சிலையும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பட் நேரில் வந்து கொஞ்சம் நிஜமாகவே பெருசாக இருக்கும். கண்டிப்பாக நேரில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். நியர்பை பீப்புள் பார்க்குறீங்கன்னா எப்படி இருந்தது வீடியோ அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிலை இருக்குது. ஸோ இந்த சிலை அப்படி என்ன வெளில போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து அதாவது ஸ்ரீ ரிஷிகேஸ்வர், வாயு, குபேரன், ஈசன், இந்திரன், அக்னி, யமன், ரைருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் போட்டிருக்காங்க. அப்புறமா வர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த சாமிலாம் இப்போ தான் பேரே கேள்விப்படுறோம். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பெருமாள், ஸ்ரீ தேவி வந்து காட்சி தராங்க. இது நம்மளுக்கு வந்து கோயிலுக்கு பேக் சைட்லேயே அப்படியே வந்து இந்த சிலை வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன இடத்துல வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லக்ஷ்மணன், அனுமன், ராமர், அப்புறமா சீதை வந்து நம்மளுக்கு வந்து இங்கே காட்சி தருவாங்க. பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து சின்ன சிலையாக இருந்தாலுமே ஒரு 4 பேரையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி சின்னதாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக வந்து ஒரு கோயிலே வந்து அமைச்சிருக்காங்க சின்ன சின்னதாக. ஸோ அதனால் இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேக் சைடில் நெக்ஸ்ட்டு இருக்கும் கோயிலுக்கு பேக் சைட்லேயே பார்த்திங்க அதான் கோயிலுக்கு எல்லாமே வந்து இப்படிக்கா பார்த்த மாரி கொஞ்சம் பேக் சைடை பார்த்த மாரி அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து விஷ்ணு துர்கை அம்மன் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து விஷ்ணு துர்கை அம்மன் சன்னதி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே ஆல்ரெடி சொன்ன மாரி தான் இந்த கோயில் கல்வெட்டில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோயில் வந்து எதனால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து ஸ்ரீ தட்சணாமூர்த்தி சுவாமி நம்மளுக்கு சிவபெருமான் வந்து இந்த பக்கம் சூப்பராக தெரிவார். ஸோ அதனால் வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ காலபைரவர் கோயில் இதெல்லாம் இப்போனா பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ குமரக்கோட்டத்தில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நான் இங்கே தான் இந்த கோயிலில் பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சுவாமி இருப்பாங்க. இந்த சுவாமி பார்த்திங்கன்னா இந்த சுவாமியோட பெயர் வந்து சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து விநாயகரே விதவிதமான ஒரு சிலைகளாக வந்து இங்கே வந்து அமைச்சிருப்பாங்க. விநாயகர் வந்து எத்தனை வடிவமில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட ஒரு விநாயகர் கிட்ட நம்ம இங்கே பார்க்க முடியும் தாராளமாகவே. ஸோ இதில் வந்து விநாயகர் வந்து சின்ன சின்னதாக அப்படியே இப்போ நம்ம பார்த்த அதே விநாயகர் சிலைக்கு கீழே தான் இன்னொரு ரேக்கு மாதிரி இங்கே வந்து ஒரு சிலைகளை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த சிலைகளுக்கு பெயர் வந்து எதுவும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த சிலைகளோட பெயர் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சதுலேயே இது மட்டும்தான் ஒரே சிலை, சாய்பாபா சிலை மட்டும்தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு சிலை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஸோ எனக்கு எப்படின்னு தெரியல, ஃபோனில் வந்து சின்னதாக உங்களுக்கு தெரியுது. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிலை நிஜமாலுமே ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆதிபராசக்தி காட்சி தருவாங்க. அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே வந்து நவரச கன்னிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த சிலை அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த சிலையை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. காஞ்சிபுரம் மக்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த சிலையை எங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த கோயில்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அந்த கோயிலில் போய்ட்டு இந்த சிலை இருக்கா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சிலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 தலை உடைய வந்து ஒரு அனுமனை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ அனுமன் பெயர் அங்கே போட்டிருப்பாங்க. இங்கே வந்து அதேமாதிரி 5 தலையுடைய விநாயகரை நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராதா, ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ ருக்மணி அவங்களோட 3 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு சிலையை வந்து இங்கே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர், அதிகமாக எங்கேயும் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இந்த சிலை வந்து ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா
கலைவாணி சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுவாமியோட சன்னதி போட்டிருக்காங்க. ஸோ கலைவாணி சுவாமி. அதே மாதிரி நம்ம இந்த இடத்துக்கு வந்தது எந்த டைம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மதியானம் வந்து ஒரு மிட் டைமில் தான் நம்ம வந்திருந்தோம். ஸோ அடுத்து நம்ம என்ன சன்னதி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ராஜேஸ்வரி சன்னதி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த அம்மன் நல்லா இந்த அம்மனும் பார்க்க நல்லா இருந்தாங்க. இது வந்து ஸ்ரீ தனலக்ஷ்மி சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நிறைய அம்மன் வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா வந்து சின்ன சின்ன அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் இருப்பார். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன சின்ன கோயில் மாதிரியே வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வள்ளியும் தேவானியோட முருகர் வந்து காட்சி தருவார். ஸோ சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஒரு முருகர் பக்தனாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரு முருகா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டன் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சன்னதி. இந்த சிலை பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அப்படியே பயங்கரமாக இருந்தது. ஸோ அவங்க காலு கீழே வந்து யாரோ வச்சுருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு தெரியல. ஆனால் சிலை பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பெருசாகவே இருந்துச்சு. ஸோ அதே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு சிலையுமே வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சந்தோலியம்மன் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சந்தோலியம்மன் கோயில் தனியாகவே ஒரு கோயில் இருக்குது. இருந்தாலுமே இங்கே வந்து தனியாக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சின்ன கோயில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நாக வடிவத்தில் அம்மா வந்து காட்சி தருவாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் பார்க்க சூப்பராகவே இருக்கும். தனியாக இங்கே வந்து ஒரு சூளமே வச்சுருப்பாங்க. ஸோ இது மதியானம் டைமுன்றனால கொஞ்சம் வெயில் பயங்கரமாக இருந்தது. இங்கே வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து தட்சணாமூர்த்தி சின்ன சிலை ஃபஸ்ட்லேயே காமிச்சிருப்போம். ஸோ அதுக்கு வந்து இங்கே பெரிய சிலையை வச்சுருக்காங்க தட்சணாமூர்த்திக்கு, அதாவது சிவபெருமானுக்கு. கூட பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார். ஸோ அப்படியே அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து மகாவிஷ்ணு அவர் வந்து இந்த பக்கம் ஸோ இந்த அம்மனை பார்த்த மாதிரி அப்படியே இருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த சிலையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு நரசிம்ம வடிவத்தில் இருக்க ஒரு அம்மனை நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ அவங்க அந்த அம்மா பேர் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீ மகாபிருத்தினங்க தேவி அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அம்மன் வந்து ரொம்ப பயங்கரமாக ஒரு உக்ரமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு நரசிம்மர் வடிவத்தில் இருக்கிற மாதிரி அம்மன் வந்து இங்கே சிலை வந்து இருக்கும். ஸோ அந்த சிலைக்கு வந்து பெயர் வந்து அந்தமாரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து தான் கலைவாணி அம்மன் அது. ஸோ இங்கே வந்து நரசிம்மர் வந்து ஒரு 2 விதமாக வந்து காட்சி தருவார். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து தட்சணாமூர்த்தி ஆல்ரெடி அங்கே பெரிய சிலை பார்த்தோம். இங்கே வந்து சின்ன சிலை ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவன் பார்வதி ஆலயம்னு சொல்லிட்டு இருக்கும். நான் மேலே போர்ட்லேயே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சிவன் பார்வதி கீழே வந்து சிவன் லிங்கமாகவும் இருப்பார், சிவன் சிலையாகவும் இருப்பார். ஸோ சிவன் பார்வதி ஆவடையப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே காட்சி தருவார். ஸோ இங்கே வந்து லிங்கமாகவும் இருக்கும், சிலையாகவும் இருக்கும். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அம்மன் வந்து பார்க்கலாம். அந்த அம்மனோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வந்து இந்திராட்சி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மனும் வந்து பார்க்க ரொம்ப பெருசாகவும் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோனில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம். பட் ஆனால் அந்த அம்மன் கொஞ்சம் பெருசாக தான் இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நால்வடிவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தர்களை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு நந்தியோடையே இருக்கக்கூடிய ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு லிங்கத்தை நம்ம இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து இப்படி ஒரு லிங்கம் இருக்கிறது நம்மளுக்கு இப்போ தான் தெரியும். இவரோட பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், வழக்கீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சன்னதி தான் இது. ஸோ இந்த லிங்கம் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீ தன்வந்திரி சுவாமி வந்து நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாகாத்தம்மா இருப்பாங்க. ஸோ நாக வடிவத்தில். ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட அப்படியே அவுட்டர்லுக் பாருங்கள். சின்னதாக ஒரு வீடு மாதிரியே இருக்கும். பட் ஆனால் அது வீடு இல்லை, எல்லாமே ஒரு சாமியோட சின்ன வீடுன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து இங்கே வந்து கருக்கிலி அம்மனோட சுவாமியோட நம்ம சிலையை வந்து இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த சுவாமி நீங்கள் வேறு எங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த அம்மன் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன். ஸோ இந்த அம்மன் வந்து ஒரு மாதிரி ருத்ர வடிவத்தில் இருப்பாங்க. அப்படி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதான் இந்த நவகிரகங்களை வந்து இங்கே வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ நவகிரகங்கள் வந்து எல்லா சுவாமி கோயில்லையும் நம்மளை வந்து அதிகமாக பார்க்கலாம். ஸோ மெஜாரிட்டியாக. ஸோ அதனால் வந்து நவகிரகங்கள் வந்து கடைசியாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறமா நானே கோயில் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு குளம் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. பட் ஆனால் இது குளமா இல்லை வேறு எதுனா தெரியல. ஸோ இந்த இடத்துல இருக்கிறவங்க கண்டிப்பாக இது குளம்னா இந்த கோயில் எங்கே இருக்குது எக்ஸாக்டாக அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது ஸ்ரீ நாராயணகுரு ஸ்கூல் இருக்குல்ல,
அந்த ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து ஒரு ரோடு போகும். ஸோ அந்த ரோடு வழியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷன் கடை அப்படி இருக்கும். ரேஷன் கடைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து செல்வ விநாயகர் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாலே சொல்கிறோம். பக்கத்துலேயே ரேஷன் கடையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே கோயில் தெரியும். ஸோ அதனால் லொக்கேஷன் வந்து மென்ஷன் பண்ணலான்னு பார்க்காதீங்க. லொக்கேஷன் இதுதான் மேக்ஸிமம். நீங்கள் உள்ள காஞ்சிபுரத்தில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு செல்வ விநாயகர் ஆலயம் எங்கே இருக்குது, அதான் நாராயண ஸ்கூல் வந்துட்டு அப்புறமா எங்கே இருந்தாலும் வந்து கேளுங்க. ஸோ அவங்களே சொல்லுவாங்க. பேசிக்கினே நம்ம கண்டென்ட் விட்டோம். எந்தெந்த சுவாமி போச்சுன்னா நரசிம்மர் கோயில், நம்ம நரசிம்மர் பார்த்துருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகிரிவர் பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அழகிரிவர் சுவாமி. ஸோ மோஸ்ட் வந்து எல்லா சாமியுமே வந்து இந்த கோயிலில் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வேறு எந்த கோயிலில் போய் பார்க்கணும் அப்படின்றதோட அவசியமே இல்லை. நீங்கள் இந்த கோயில் வந்தாலே போதும். மோஸ்ட் ஒரு 20+ கிட்ட நம்ம சாமியை வந்து இங்கே தரிசனம் பண்ண முடியும். ஏன்னா எல்லா சாமியுமே ஈஸியாக பார்க்கலாம், கூட்டமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து விஷ்ணு பகவான் வந்து காட்சி தருவார். விஷ்ணு பகவான் அப்புறமா தேவி அப்புறமா அனுமான் எல்லாருமே வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி, கருடர் எல்லாருமே இருக்கிற மாதிரி பார்க்கலாம் இங்கே.